எல்லோருக்கும் இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளிக்கு அடிப்படையாக இருக்கிற என் குருவின் திருவடிகளை வணங்கி இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த காணொளியின் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது ஜோதிடம், அஸ்ட்ராலஜின்ற ஒரு சப்ஜெக்டு மனுஷன் வாழ்வியல் முறையில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, எப்படி ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழக்கூடிய நிலையில் அதன் முக்கியத்துவமும் அதன் ஆழ்ந்த ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த காணொளி உங்களுக்கு அமையுது. முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்னம், ராசி, கிரகங்கள் இதெல்லாம் கடந்து இயற்கை வச்சுட்டு இருக்கிற பேஸ் ஸ்டார், நட்சத்திரங்கள். இதுதான் குணாதிசயங்கள். இந்த குணாதிசயம் இயற்கையாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இந்த குணாதிசயம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 28 நட்சத்திரங்கள் இருக்குன்னா 27 தான், 28 அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்து சொல்கிறேன். 27, 28 நட்சத்திரம் இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது இயற்கை டிஃபைன் பண்ண ஒரு வாழ்வியல் தத்துவத்தின் அடிப்படை. இதில் யாருமே ஒரு விதமான மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இது எங்கே மாறுபடுது? இந்த இயற்கையின் தத்துவத்தின்படியே இப்போ யாருக்கும் இந்த குணாதிசயங்களோடு நம்ம எல்லாமே வாழ்ந்தோன்னே இங்கே எல்லாமே எல்லாருக்குமே நல்வினை தான். ஒரு செயலம் நல்லதாக தான் அமையும். யாருக்கும் யாரும் எந்த விதமான இடர்பாடு கிடையாது, துன்பம் கிடையாது, இன்னல்கள் கிடையாது. நம்ம ஆத்மா என்ற ஒரு விஷயத்தை வச்சு பிறப்பின் ஒரு அடிப்படை தத்துவமோ, அதுக்கப்புறம் இந்த ஆத்மா கூட இந்த ஸ்டாரோட குணாதிசயங்கள் இம்பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மனசு, உடலும் என்ற ஒரு ராசியை இம்பில்ட் ஆகுது. ஆத்மா, உடல், மனம் சேர்ந்துச்சு. குணாதிசயங்கள் இது தான் இருக்குது. இப்போ மனுஷன் நல்ல மாதிரி வாழ்வான், எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போது செயல் திட்டம் அமையக்கூடிய ஸ்டார்ட் ஆக்ஷன். இப்போ மனுஷனுக்கு ஒரு ரோபோ மாதிரி செட் பண்ணியாச்சு. இது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஆக்ஷனுக்கு வரணும். அப்போ செயல் இருந்ததுன்னா ஆக்ஷனுக்கு வரும். அப்போ செயல் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, இப்போது ஒரு விளைவு, மனுஷன் வாழக்கூடிய ஒரு முதல் தருணம் ஒரு ஆக்ஷனாக அமையுது. இது எது பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த கிரகங்கள்னால் ஏற்பட்ட விளைவின் ஒரு பதிவு. இந்த பதிவு தான் விளைவு அப்படின்றோம். இந்த விளைவை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலகட்டம் எல்லாமே இங்கே அந்த விளைவு ஒவ்வொரு ஆக்ஷனை முன்னாடியே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயற்கை அதோட பணியை செஞ்சுருக்கு, ஆத்மா அதோட பணியை செஞ்சுருக்கு, உடலும் மனமும் அதோட பணிக்கான விஷயத்தை செஞ்சு இதெல்லாம் பண்டில் பண்ணி ஒரு பேக்காக மனுஷன் உருவாகி ஆக்ஷனில் விளைவின் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1, அதாவது வயசு 1ல் என்ன பண்ணணும், வயசு 2, வயசு 3, வயசு 4, வயசு 5ல் இந்தந்த ஆக்ஷன்லாம் நடைபெறணுன்றது விளைவின் தத்துவத்தில் அமையுது. இப்போ செய்த செயலின் வினையில் நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வாழ்வியல் முறையை வாழறதுக்கு அதுக்கு உண்டான நடைமுறைக்கு வந்துட்டோம். இந்த ஆக்ஷன் செயலை நல்வினையாக செய்ய 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இயற்கை குணாதிசயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் எதுவும் களங்கமே வராது. இந்த ஆத்மா விஷயத்துலேயும் சரி, மனது அளவுலேயும் சரி, புலன்கள் அளவுலேயும் சரி, இதில் எந்த விதமான ஒரு மாறுதல்கள் ஏற்படாது. காரணம் என்னென்னா, நீங்கள் நல்வினையே செய்கிறனால உங்களுக்கு இதோட தத்துவம் கிளாரிட்டியோடு இருக்கும். அந்த மாசு அடையக்கூடிய, அதாவது மாய சக்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக குறைவு. இந்த நிலையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் செய்கிற செயல் ஒவ்வொன்றும் நல்வினையாக இருக்கும்போது எந்தவித பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையை அற்புதமாக வாழ, பிரகாசமாக வாழ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ கிரகங்கள் ஒருத்தர் இந்த டைமுக்கு சார் நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க, இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னு வரீங்க. ஒரு கிரகத்தினால உங்களோட குணாதிசயம் மாறுது. அப்போது அந்த இயற்கை நிலையிலிருந்து உங்களுக்கு அந்த குணம் மாறக்கூடிய ஒரு நிலை ஒரு கிரகம்
தீவினை என்ற ஒரு செயல் மூலமாக, அந்த விளைவு மூலமாக இதை வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ உங்களோட ஒரிஜினாலிட்டி குணம் வந்து டோட்டலாக மாற செய்யுது. இப்போ இது மாதிரி தான் ஒரு பாலில் எப்படி ஒரு துளி விஷங்கள் கலந்து அதோட தன்மையே மாற்றப்படுதோ, ஒரு நீரில் எப்படி வந்து தூசோ களங்கம் எப்படி ஏற்படுதோ, அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து இயற்கையின் உண்மை தத்துவத்திலிருந்து, உண்மை நிலையிலிருந்து, மெய்ப்பொருளிலிருந்து நம்ம எல்லாமே கலங்க அடைஞ்சிருக்கோம். இந்த கிரகங்கள் நல்வினையோடு எல்லாமே செய்ய 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 என்ன ஆகும்னா, அந்த இயற்கையான உண்மையான குண அதிசயத்துக்கு திரும்பும்போது அசுரகுணம், அதாவது மிருக குணம் இல்லாமல், அடுத்தது மனுஷ குணம் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து தேவகுணத்துக்கு வருவோம். அப்போ தேவகுணம் வரும்போது உங்களுக்கு எல்லாருமே இங்கே நல்லா இருக்கணும், நல்ல உதவி செய்ய மனப்பான்பு, நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள்லாம் கிடைக்கும். இப்போ எல்லாமே நம்ம என்ன குணத்தில் இருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். அதாவது அசுர குணமா, மனித குணமா அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கு நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இது இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்டை. நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த தத்துவம், ரகசியம், இந்த ஆழ்ந்த சிந்தனையோடு நீங்கள் வாழ்வியலில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து நல்வினை செய்யக்கூடிய அந்த குணத்துக்கு, குணாதிசயத்துக்கு மாறிடுவோம். மற்றவர் செய்த தீவினை காரணமாக நம்மளோட குணங்கள் எல்லாமே மாறி இருக்கு இன்றைக்கி. இப்போது இந்த நீங்கள் வந்து இத்தனை ஸ்டேஜில் இருக்கீங்க. அசுர குணத்திலிருந்து மனித குணத்திலிருந்து, மனித குணத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்தது தேவர் குணம், அடுத்தது ஞானியே சித்தர்கள் குணத்துக்கு போகணும். இப்போ நம்ம என்ன குணத்தில் இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த உணவு பழக்க வழக்கங்களில், கலாச்சாரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நம்ம எல்லாமே வந்து மாறி இருக்கோன்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்தீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை குணம் இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து எல்லோருமே அந்த 27 நட்சத்திரங்கள், அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து 28 நட்சத்திரங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய, நல்வினை செய்யக்கூடிய சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்களோடு வாழ்வோம். அதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த காணொளி. இதில் இந்த கிரகங்கள்னால மாறி மாறி இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தான் அந்த ஒவ்வொரு செயலின் வினையும் வந்து எல்லாமே தீவினை பேஸ்லேயே அமைஞ்சதுன்னா எல்லோருக்குமே சிரமம், துன்பம், இன்னல்களுக்கு ஆளாக்கிட்டே இருப்போம். இது இப்போ மட்டும் கிடையாது. அது அந்த வாழும் காலங்களில் காலம் மாற்றம் மாற மாற ஒவ்வொரு காலமும் மாறிக்கிட்டே வந்தாலும் இந்த கிரகங்களின் தன்மாற்றமோ, தன்னிலையான நிலையை ஒரு நல்வினை செய்யக்கூடிய செயல் வர வரைக்கும் இந்த கிரகங்களின் செயல்பாடுகள், வினைகள் எல்லாமே வேறு விதமாக தான் அமையும். இந்த காணொளியில் நட்சத்திரம், லக்னம், ராசி, கிரகங்கள் இது எல்லாமே வந்து செயல்பாட்டில் எப்படி அமையுதுன்றதை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் இதுக்கு உண்டான அடுத்த கட்ட விஷயங்களை பற்றி, விவரங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.